அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ எங்கள் குடும்பத்துக்கு ரொம்பவே ஸ்பெஷல். எங்கள் அம்மா ஹஜ் போகிறதுக்காக வீட்டிலேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வழி அனுப்பி வைக்க போனோம். நானும் என் குடும்பத்தில் எல்லாரும் ஒரே வேனில் போனோம். அம்மாவுக்கு அந்த நேரம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நேரம் சந்தோஷத்தில் கண்ணீரும் வந்துச்சு. அந்த நிமிஷம் எங்களால் மறக்கவே முடியாத ஒரு நினைவாக இருந்துச்சு. இப்படி ஒரு அன்பான குடும்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அம்மாவை வழி அனுப்பி வச்சது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ மூலமாக எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள் அன்பும் துவாவும் ஆதரவும் எங்களுக்கு எப்போதுமே தேவை. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி ஹஜ் செய்யும் பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும். எங்கள் குடும்பம் எப்போதும் இப்படியே ஒற்றுமையாக இருக்கணும். நாம் எல்லோரும் சேர்ந்து இதே மாதிரி ஹஜ்ஜு உம்ரா செய்யும் வாய்ப்பை அல்லாஹ் நம்மளுக்கு தரணும். ஆமீன். எங்கள் அம்மா ஹஜ்ஜுக்கு 40 நாள் போனாங்க. அங்கே சாப்பாடு தண்ணி எதுவுமே சரியாக கிடைக்காது. நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் பொறுமையாக சமாளித்து அல்லாஹ்வோட அருளால் பாதுகாப்பாக ஜூன் மாதம் வீட்டுக்கு வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஹஜ்ஜுக்கு போகிறவங்கள இந்த மாதிரி கை கொடுத்து முசாஃபா செஞ்சு கட்டி பிடித்து துவா கேட்டு வழி அனுப்பி வைப்பாங்க. இது ஒரு அழகிய இஸ்லாமிய பழக்கம். இது கட்டாயமான்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. ஆனால் இது மூலமாக அன்பு மரியாதை துவா இது வெளிப்படுத்தும் விதமாக ஒரு நல்ல பழக்கம் இது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஜ்ஜு செய்கிறவங்கள ஹஜ்ஜுக்கு போகிறவங்கள அல்லாஹ்வுடைய விருந்தினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்கள மரியாதையுடன் வழி அனுப்பி வைப்பாங்க. பாதுகாப்பாக போயிட்டு ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டு நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி துவா செஞ்சு அனுப்புவாங்க. ஹஜ்ஜுக்கு போகிறவங்க கிட்ட எங்களுக்காகவும் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது வழக்கம். ஏன்னா ஹஜ்ஜில் கேட்கப்படும் துவாக்கள் எல்லாமே கபுலாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால் கை கொடுத்து முசாஃபா செஞ்சு அன்பையும் குடும்ப ஒற்றுமையும் வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும். இந்த தல்பியாவை ஏர்போர்ட்டில் ஓதுனாங்க. ஹஜ் உம்ரா போகிறவங்களுக்கு இதை ஓதுவாங்க. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ்வோட அழைப்பை ஏற்றுட்டு நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஹஜ்ஜுக்கு அப்படின்ற அர்த்தம். இந்த வீடியோவை பார்த்து உங்கள் துவாக்களில் எங்கள் குடும்பத்துக்காகவும் துவா செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.